எல்லோருக்கும் வணக்கம். ரமதான் மந்த் 15 டேஸ்க்கு முன்னாடி இங்கே பஹ்ரைனில் நாஸ்ஃபா அப்படின்ட்டு ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. நான் ஒரு வீடியோ அதை பற்றி போட்டிருக்கிறேன்னா, ரமதான் மந்தில் அந்த ரமதான் மந்த் 15th டேயுமே கெர்கயன் அப்படின்ட்டு இன்னொரு ஃபெஸ்டிவலும் அவங்க கொண்டாடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி மிக்ஸ்டு நட்ஸு, கேண்டீஸ் எல்லாமே கடையில் கிடைக்குது. நான் ஆல்ரெடி ஒன்று காட்டினேன்ல அது. நான் இது அது கடையில் இருந்தது நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னா, இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னுமே இது என்னது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதாவது ரமதான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 15 டேஸுக்கு முன்னாடி அவங்க நாஸ்ஃபா ஒன்று பண்ணுறாங்கல்ல, அதில் பிள்ளைங்க எல்லாருமே அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்காட்டு நாஸ்ஃபா ஹலாவா அப்படின்ட்டு பாட்டு பாடிட்டு போவாங்க. அதாவது நான் வர்றேன், எனக்கு ஹலாவானா ஸ்வீட்ஸு எனக்கு தாங்க அப்படின்ட்டு. சேம் அதே மாதிரி ரமதான் ஸ்டார்ட் பண்ணி அந்த மந்த் 15th டேயுமே பிள்ளைங்க எல்லாருமே அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இப்படி ஸ்ட்ரீட்டில் எல்லார் வீட்டுக்குமே அப்படி போவாங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு அவங்க வீடுகளில் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நட்ஸு, கேண்டி எல்லாமே கொடுப்பாங்க. அதுதான் அதுக்கு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, மிக்ஸ்டாட்டு இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே கடையில் வச்சுருக்குறாங்க. இதில் இந்த ஆல்மண்டு, அப்புறம் வால்நட்டு, இது எல்லாமே அந்த ஷெல் அதோடு தான் இங்கே இருக்குது. இந்த ஆல்மண்ட் எல்லாத்துலேயுமே மேலே இந்த உப்பு இருக்குல்ல, சால்ட்டு, அது கூட அதில் கோட்டடாக இருக்குது. நம்ம கடிக்கும் போதே அந்த உப்பு அந்த டேஸ்ட்டோடு கடிப்போம். உள்ளக்க அந்த நட்ஸ் இருக்கும், ஆல்மண்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த உப்பு கடலை இருக்குல்ல, சன்னா இருக்குல்ல, ரோஸ்டட் சன்னா ஹோல், அதுவும் அதில் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் என்னென்னா புளிப்பு மிட்டாயின்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி ஆக்சுவலாட்டு ஒவ்வொரு ஃப்ரூட் இருக்குல்ல, ஆப்ரிகாட், ஆப்பிள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்டில் புளிப்பு மிட்டாய் மாதிரியே அப்படி அவங்க செய்து வச்சுருக்குறாங்க. இதுதான் அந்த ஃபெஸ்டிவலோட அவங்க இந்த மாதிரி ஓலை பெட்டி இருக்குல்ல, அதுக்குள்ளே எல்லாமே போட்டிருக்காங்க. வீட்டுக்கு வர்ற பிள்ளைங்க ஒவ்வொரு பை கொண்டு வருவாங்க. அந்த பையில் இவங்க ஒரு கைப்பிடி எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு போடுவாங்க. அதாவது ஒவ்வொரு ட்ரெடிஷனுமே, ஒவ்வொரு ஊர்களில் உள்ள ட்ரெடிஷனுமே நமக்கு நிறைய விஷயம், அதாவது எல்லோரும் சேர்ந்து போனோம், ஜாலியாக போனோம், அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கும். பிள்ளைங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஹாப்பினஸ் இருக்கும், நல்லா இருக்கும்ல எல்லோரும் சேர்ந்து. அதாவது எல்லோரும் அதில் சமம் அந்த மாதிரி கூட வருது. எல்லாருமே, அதாவது பணக்காரங்க, பாவங்க, அதுக்கப்புறம் பைசா உள்ளவங்க, இல்லாதவங்க, அந்த மாதிரிலாம் எந்த வேறுபாடுகளுமே இல்லாமல் எல்லோரும் மொத்தமாட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அந்த மாதிரி பழைய காலங்களில் உள்ள அந்த பழக்க வழக்கம் இன்னுமே இங்கே பஹ்ரைனில் இருக்குது. இது ஆக்சுவலி உங்களுக்கு என்னென்னா, இது நார்மலான கேண்டி தான். இந்த கலர் இருக்குல்ல, இது இந்த கண்டி ஸ்டிக்குன்ட்டு இங்கே அரப் கண்ட்ரீஸில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அது ஆக்சுவலி கண்ணு மாதிரி இருக்கும். அதுலேயே அவங்க கம்மல், ப்ரேஸ்லெட், மாலை அதெல்லாம் கூட போட்டுக்குவாங்க. அதே மாதிரி கேண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்குங்க நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே ஈத் விஷஸ். எல்லாருமே ஸ்டே பிளஸ்டாக இருங்க. தேங்க்யூ.